கும்ப ராசிக்காரர்களே, இந்த காணொளி உங்களுக்கு தற்செயலாக வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் பொழுது சனீஸ்வரன் உங்களை விட்டு விலகி செல்ல போகிறார். இருள் கிரகமான சனீஸ்வரனுடைய பிடியிலிருந்து நீங்க விடுபட போறீங்க. கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க. அப்படி அவர் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லும் பொழுது என்ன தருவார்னா, செல்வங்களையும் சொத்துக்களையும் வாரி வழங்குவார். அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? உங்களுடைய குணாதிசயங்கள் தடுக்கும். ஆமா, நீங்க வரவேண்டிய நன்மைகளை வரவிடாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் தடுக்கும். அது என்ன விஷயங்கள் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோவை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. உங்க வீட்டில் ஏற்படக்கூடிய பணத்தடைக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க நினைப்பது மாதிரி பெரிய காரணம் கிடையாது. அது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா அந்த சின்ன விஷயம் பல வருஷமா தினமுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்னன்னா, வீட்டு கதவு அருகே இருக்கக்கூடிய செருப்பு. அதற்காக இந்த வீடியோ செருப்பை பற்றியது அப்படின்ற முடிவுக்கு வராதீங்க. இரவு தூங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய தவறை பற்றியது. இந்த இரண்டு விஷயங்களும் சேரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் தாமதமாகுது. வரவேண்டிய பணம் தடைப்பட்டு போகுது. அது என்ன தவறு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இனி ஒரு பொழுதும் நான் துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைக்க மாட்டேன்னு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. ஆமா, ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலனா நீங்க யார் மேலேயுமே மற்றவர்கள் மாதிரி பழிய போடவே மாட்டீங்க. உங்க மேலேயே நீங்க பழிய போட்டுப்பீங்க. எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, நான் துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு உங்களை நீங்களே ஒவ்வொரு நாளும் தாழ்த்திக்கிட்டே தான் இருக்கிறீங்க. தயவு செய்து அந்த பழக்கத்தை நிறுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் கோபுரத்தை நோக்கி நகர்ந்தே தீரும். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வரன் மிகப்பெரிய அளவில் உங்களை விட்டு விலகப் போகிறார். அப்படி விலகும் பொழுது மூடப்பட்ட கதவுகள் உங்களுக்காக திறக்கும். அந்த கதவின் வழியாக செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வந்தே தீரும். அப்படி வரும்பொழுது எந்த வழியாக வரும் என்றால், நீங்க தினமும் பூஜை அறையில் தெய்வத்தை நினைத்து ஏற்றக்கூடிய அந்த சுடரின் சக்தி உங்கள் வீட்டுடைய வாசற்படியில்தான் இருக்கும். நம்முடைய வீட்டு கதவு வீட்டின் ஓட்டம் வரக்கூடிய இடம், பண ஓட்டம் ஊடுருவக்கூடிய நுழைவாயில். நாம் தூங்கும் முன் இருக்கும் மனநிலைதான் நாளைய வழிமுறையை அமைக்கும். ஒரு பொதுவான நிலைமை உங்களுடைய வீட்டு கதவு அருகே ரொம்ப நாளா நீடிச்சுக்கிட்டே இருக்கு. செருப்பு சீராக இருக்காது, திரும்பி இருக்கும், சிதறி இருக்கும், குழப்பமாக இருக்கும். அதை பார்த்து நாம் பெருசாக எதுவும் நினைக்க மாட்டோம். அதே நேரத்தில் இரவு தூங்கும் முன் பணம் பற்றிய கவலை நிறைய மனசில் இருக்கும். நாளைய பயமும் சேர்ந்தே இருக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் முடிக்காத வேலைகளை பற்றியும் கடமைகளை பற்றியும் நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு விஷயமும் தினமும் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் மெதுவான தடைகளை உருவாக்கக்கூடிய விஷத்தன்மையை கொண்ட விதைகள். இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, செருப்பு சிதறி இருப்பதால் பணத்தடை ஏற்படுமா? நான் நிறைய சிந்திப்பதால் பணத்தடை ஏற்படுமான? நிச்சயமாக ஏற்படும். அதாவது நம்ம வீட்டுடைய கதவு அருகே இருக்கக்கூடிய செருப்பு சிதறி இருந்தால், திரும்பி இருந்தால், நாமே அவசரத்தில் வேறு வேறு திசையில் போட்டுவிட்டு போயிருப்போம். இது சாதாரண மாதிரி தான் தோணும். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான சூட்சமம் என்னன்னா, நீங்கள் தினமும் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வெளியே போகும்பொழுதும் அந்த காட்சி உங்களின் கண்களுக்கு தெரியும். நாம் சரியாக தான் இருக்கிறோம், இதற்கு மேலும் நாம் எந்த விஷயத்தையும் திருத்திக்க தேவையில்லை, பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு நாம் எடுக்கக்கூடிய முடிவும் சரிதான். அவசரம் இப்போ கிடையாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் யோசிக்கிறதும் சரிதான்னு தோணும். அதாவது செருப்பு என்பது சனீஸ்வரனை குறிக்கும். தெய்வம் உங்களுடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு முன்பே உங்களுடைய வீட்டு வாசலிலேயே சனீஸ்வரன் அமர்ந்திருப்பார். அந்த சனீஸ்வரனுக்கு தேவையான முதல் விஷயம் என்னன்னா, ஒழுக்கம். இதை ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்க்கலனாலும்
உங்களுடைய ஒழுக்கம்தான் உங்களை ஒவ்வொரு நாளும் கோபுரத்தை நோக்கி நகர்த்தும். இந்த இடத்துல செருப்பை வாசைக்காலுக்கு வெளியே விடாதீங்க அப்படின்னு எந்த விதமான அறிவுரையும் சொல்ல போவதில்லை. காரணம் என்னன்னா, எல்லாராலையும் செருப்பை ரொம்ப தூரமாக தள்ளி வைக்க முடியாது. சிலர் ஃப்ளாட்ஸில் வாழக்கூடிய அமைப்பு இருக்கலாம். அப்பேற்பட்டவங்களுக்கு வீட்டுக்கு வெளியே தான் விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் விடும் பொழுது அதை சீராக வையுங்க, ஒழுங்காக வையுங்க. சிதறி இருக்கும்படி வைக்காதீங்க, வேறு வேறு திசையில் திரும்பி இருக்கும்படி வைக்காதீங்க. வேத ஜோதிடப்படி ஒரு விஷயம் இருக்கு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், அதே சனி தடுத்தால் எவர் கொடுப்பார்னு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த செய்தி கும்பத்தை தேடி வந்திருக்குன்னா கும்பத்துடைய வாழ்க்கை சனீஸ்வரனால் மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம். பிரபஞ்சம் மிகப்பெரிய அளவில் அறிகுறிகளை மட்டுமே தான் காட்டும். நீங்கள் செல்லக்கூடிய வழியை மட்டுமே தான் வகுக்கும். அதில் நீங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடந்து செல்லணும். அப்படி செல்லும் பொழுது நாளைய தினத்தை பற்றி யோசிக்காமல் நடக்கணும். நான் நாளைக்கு தோத்துடுவேனோ, நான் செய்யக்கூடிய தொழில் எனக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு எதிர்மறையாக நினைக்காமல் முன்னேறி நடக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் உங்களுடைய மனம் நீங்கள் கடைசியாக என்ன நினைக்கிறீங்களோ அதை பிடிச்சு வைக்கும். அப்படி பிடிச்சு வைக்கும் பொழுது அதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் துளி அளவு கூட இருக்கவே கூடாது. முக்கியமாக பணம் பற்றிய கவலை இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் அறவே இருக்கக்கூடாது. முடியாத வேலைகளை பற்றி நினைத்து கவலைப்படாதீங்க. நிச்சயமாக எனக்கு பணம் கிடைத்தே தீரும் அப்படின்னு நினைங்க. நாளைக்கு என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. பிரபஞ்ச விதிப்படி உங்களுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் ஊடுருவி அது திரும்ப உங்கள் மூலமாகவே செயல்களாக நிறைவேற்றப்படும். அதனால் என்னால் முடியாதோ அப்படின்னு நினைத்தால் உங்களால் முடியாமல் தான் போகும். என்னால் நிச்சயமாக அதை சாதிக்க முடியும், நான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைத்து பாருங்க. நிச்சயமாக அந்த வெற்றியை உங்களால் அடைய முடியும். அதே காரியத்தை இந்த ஜெகத்தில் யாரோ ஒரு மனிதர் முடிக்கும் பொழுது, எவரோ ஒருவர் சாதிக்கும் பொழுது ஏன் கும்பத்தால் முடியாது? நிச்சயமாக முடியும். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பணத்தையும் நீங்கள் அடைய வேண்டிய வெற்றியையும் தடுக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு. ஒன்று உங்களுடைய வீட்டிற்கு வெளியே இருக்கு, மற்றொன்று உங்களுடைய மனதாகிய வீட்டின் உள்ளே இருக்கு. இது ரெண்டும் சேரும் பொழுது உங்களுடைய மைண்டில் ஒரு பேட்டர்ன் உருவாகுது. அது என்னன்னா, இப்போதைக்கு அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணிக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் தோன்றுகிறது. அதனால் உங்களுக்கே தெரியாமல் குழப்பங்கள் மனதில் விஷமாக உருவாகிறது. இதனால் என்ன நடக்குதுன்னா, நீங்களே வேகமாக இருக்கணும்னு நினைச்சாலும் வேகமாக இருக்க முடியாது. எந்த ஒரு முடிவையுமே சரியான நேரத்தில் எடுக்க முடியாது. சில வாய்ப்புகளை கவனிக்காமையே விட்டுடுறீங்க. அதாவது கும்பம் தனக்கு வந்த வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்தி இருந்தாலே இந்நேரம் சில பேரெல்லாம் நீங்கள் வாழவே கூடாது, வளரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்தி வாழ்ந்திருக்க முடியும். நீங்கள் தவற விட்டதால தான் இந்த நிலை. ஆனால் இன்னமும் எதுவுமே உங்களுடைய கையை விட்டு நழுவவில்லை. மிகப்பெரிய அளவில் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் உங்களுடனே அனுக்ஷணமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த முருகனுடைய அருளும் உங்களை பின் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இது செருப்பை பற்றிய விஷயம் மட்டும் இல்லை, உங்களுடைய மனது கிரகிக்கக்கூடிய எண்ணங்களை பற்றியதுன்னு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது புரிஞ்சிருச்சுன்னா தாமதம் ஏன் நடக்குது அப்படின்றதும் புரியும். இந்த தாமதத்தை புரிந்து கொள்ளாமல் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை நீங்களே குறைவாக எடை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் என்பது உங்கள் வாழ்க்கை திசையை தீர்மானிக்கக்கூடிய மாதம். அதனால் வரக்கூடிய அந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கவலைகள் நிறைந்த சிந்தனைகளை நிறுத்தணும். உங்களுடைய வீட்டு வாசற்படியில்
மஞ்சள் நிறத்தில் 6 கோடு போடுங்க. அந்த கோட்டிற்கு நடுவில் குங்கும பொட்டை வையுங்க. மிகப்பெரிய அளவில் தெய்வ கடாட்சம் உங்களை தேடி வந்தே தீரும். வீட்டுக்கு வெளியே செருப்புகளை முடிந்தவரை சீராகவும் நேராகவும் வைத்து பழகுங்கள். சனீஸ்வரன் உங்களை விட்டு செல்லும் பொழுது உங்களுடைய காலகட்டம் எப்படி இருக்கும்னா சீரமைக்கக்கூடிய காலகட்டமாய் இருக்கும். உங்களுக்கே தெரியாம பிரபஞ்சம் ஒரு அறிகுறியை தரும். மிகப்பெரிய சிக்னல் உங்களுக்கு வரும். அது தாமதத்தை உடைக்கும், வேகத்தை உயர்த்தும் வாய்ப்புகள் உங்க கண்ணு முன்னாடி தோன்றும். நீங்க எதிர்பார்த்த மாற்றம் உங்களை தேடி வந்தே தீரும். இந்த காணொளியை நீங்க இறுதி வரைக்கும் பார்த்திருந்தா அதுவே அதற்கான சாட்சி. நிச்சயமாக மாறுபட்ட சுபிக்ஷமான வாழ்க்கையை கும்பம் இன்பமாய் வாழ்ந்தே தீரும். கும்பம்னாலே துன்பம் தான், துரதிர்ஷ்டசாலிகள் தான் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த வாய்க்கெல்லாம் மிகப்பெரிய பூட்டு வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கை குடிசையை விட்டு கோபுரத்தை நோக்கி நகரப்போகுது. நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. கமெண்ட்ல மாற்றம் நெருங்கிடுச்சுன்னு ஆணித்தனமாக எழுதுங்க. ஏன்னா நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ நெருங்கிடுச்சுன்னு நினைக்கணும். நினைத்தால்தான் அது நடக்கும். மாற்றம் எனக்கு வருமா, நடக்குமா அப்படின்னு இனி எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறியோடு கும்பம் வாழவே கூடாது. அதிகாரப்பூர்வமாக ஆணித்தனமாக நான் ஜெயிச்சிடுவேன், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் இருக்கணும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அசுர குலத்தை அழித்த இந்த கந்தனுடைய அருள் என்னைக்குமே கும்பத்துடன் இருக்கும். தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.